மிஸ்கினுக்கு போட்டியா வந்துட்டு கிளாஸ் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா அவரோட ட்ரெயின் படத்துக்கு மிஸ்கின் சாருக்கு போட்டியா போடுறதும் டேரக்டர் தான் சார் ஆகணும். கண்டிப்பாக கண்ணாடி போட்டால் மிஸ்கின் ஆக முடியாது சார். கண்ணு நல்லாவே இருக்கு சார், நல்லா இருக்கு சார். மிஸ்கின் சாருக்கு போட்டியா எப்போ சார் டைரக்டர் ஆக போறீங்க? எந்த வருஷம் சார்? நான் போட்டி போடுறதா ஏன் சார் மிஸ்கின் சாரோட போட்டி போடணும்? நீங்கள் சொல்லுங்க சார். இது வரைக்கும் எந்த பிரஸ் மீட்லயும் எப்பவுமே கண்ணாடி போட்டு நாங்க பார்க்கவே இல்லை உங்களை. இந்த பிரஸ் மீட்டுக்கு வந்து கண்ணு தெரியுதுலண்ணே. இல்ல இந்த பிரஸ் மீட்டுக்கு வரும்போது நீங்க எங்க பாக்குறீங்கன்னே தெரியல. கண்ணாடி பாருங்க, என் கண்ணு நல்லாவே தெரியும். ஒருவேளை மிஸ்கினுக்கு போட்டியா வந்துட்டு கிளாஸ் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா அவரோட ட்ரெயின் படத்துக்கு மிஸ்கின் சாருக்கு போட்டியா போடுறதும் நான் டேரக்டர் தான் சார் ஆகணும். கண்டிப்பாக கண்ணாடி போட்டால் மிஸ்கின் ஆக முடியாது சார். அதனால அவரோட வேலை செஞ்சுருக்கேன். மிஸ்கின் அவர்களுடைய மூளை எப்படி இயங்குன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். எனக்கு வந்து இந்த நான் ஷோ பண்ணல சார். 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஷோவில் நிற்கும்போது என் கண்ணு வந்து ட்ரை ஆகிடுச்சு சார். லூப்ரிகன்ஸ் தேவைன்னு சொல்லுவாங்க. அதனால் அது போட வேண்டியதாக இருந்தது. இப்போயும் ப்ரெஸ்க்கு வரும்போது ரொம்ப நேரம் பட்டனால சீக்கிரம் ட்ரை ஆகிடுது. அதனால தான் சார், வேறு மற்றபடி என் கண்ணு நல்லாவே இருக்குது சார், நல்லா இருக்குது சார். மிஸ்கின் சாருக்கு போட்டியா எப்போ சார் டைரக்டர் ஆக போறீங்க? எந்த வருஷம் சார்? நான் போட்டி போடுறதா ஏன் சார் மிஸ்கின் சாரோட போட்டி போடணும்? நீங்கள் சொல்லுங்கள் சார். எனக்கு தான் தெரியுமே, அந்த மனுஷன் வீட்டுக்கு போங்க சார். அவர் புத்தகத்து மேலே தூங்குறாரில்ல, படுக்கையில் படுத்து தூங்குறான்னு தெரியுது. அவ்வளோ படிக்கிற ஒரு ஆள். நீங்கள் அவர்கிட்ட போய் எந்த விஷயம் வேணா கேளுங்க, யார் வேணா கேளுங்க. ரொம்ப ஆத்மார்த்தமாக சொல்லி கொடுக்க ஒரு மனுஷன். மறைக்க தெரியாது அவருக்கு. ஸோ எனக்கு அவரோட சிந்தனையும் சரி, ரொம்ப சின்சியராக, ரொம்ப ஆழமாக, ரொம்ப நேர்மையாக படம் பண்ணக்கூடிய மனுஷன். நான் இதுக்கு அவரோட போட்டி போடுவேன். ரசிகனாக இருந்துட்டு போயிடுறேனே.